ஹலோ காய்ஸ், வெல்கம் டு BS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிறுபருப்பு பாயாசம். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவு வெல்லம், அரை மூடி தேங்காய். இப்போது அந்த 1 கப் பருப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 1 கப் அளவு பருப்புக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா இப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு விசில் போடும்போது மேலே எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். விசில் போட்டு 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். சிம்மர்லேயே வச்சிடணும். இப்போது 1 கப் அளவு அதில் வெல்லம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருக்க வெல்லம் சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை போட்டு அதை கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். வெல்லம் நல்லா கரையணும். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா நல்லா அதை கரைச்சி விடணும். இப்போது வெல்லமும் கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவனதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பவுல் பாலும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கலரி விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பை சைடில் ஒரு கடாயில் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெய்யில் வறுத்த முந்திரியை நான் பாயாசத்தில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நிறைய நெய்யும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.